எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்ரோ மைக்ரோ நீட்லிங் ஆர் ஆம்ப்ரே ப்ரோஸ் காம்பினேஷன் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு செமி பர்மனன்ட் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது ஃபேட் ஆயிடும். அதை வந்து நான் பண்ணியிருந்தேன் 2 இயர்ஸ் பேக். ஆனா எனக்கு நான் ரீஃபில் பண்ணலான்னு இருக்கேன். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எப்படி இந்த ப்ரொசீஜர் சேஃப்டியா இருக்குமா, எப்படி பண்ணலாம், என்னோட டேலண்ட் என்னன்ட்டு இந்த வீடியோல நானே டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹைஜீனான தான் நம்ம இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கிளவுஸ் போட்டுக்கலாம். கிளவுஸ் போட்டாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜீனா தான் இருக்கும். சும்மா வேற இடத்துல டச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ப்ரொசீஜருக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளுக்கு வந்து மேப்பிங் பண்ணுவாங்க. சிங்கிள் பின் நீடில்னு சொல்லுவாங்க. இதுதான் சிங்கிள் பின் நீடில் வச்சு பண்ணும்போது வலிக்க கூடாது இல்லையா, அதனால நம்ம பண்ணிடுவாங்க. மருத்து போக வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். அந்த மருத்து போக வைக்கிறதுக்கு இன்னும் சில மெடிசன்ஸ் இருக்கு. இதுதான். இதை நம்ம போட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சிருந்தோம்னா அந்த ஏரியா ஃபுல்லா நமக்கு நம்ம ஆயிடும். அதாவது நம்மளுக்கு உணர்ச்சி இல்லாம இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ நான் என்னோட ஐப்ரோஸ்க்கு நான் ஐப்ரோ பவுடர் வச்சு நான் டச் அப் பண்ணிருக்கேன். அதை நம்ம மேக்கப்பா ரிமூவ் பண்ணிக்கலாம். நைசெல்லா வாட்டர் வச்சு ஒயிட் பண்ணிக்கிறேன். ஜூமிங்ல உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு என்னோட ஐப்ரோஸ் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு தெரியுதா உள்ள ஒரு ஷேட் இருக்குல்ல, அதுதான் மைக்ரோ ஷேடிங் சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்கெல்லாம் ஃபேட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம இன்னைக்கு ஃபேட் பண்ண போறோம். இந்த நம்மி கிரீம் நம்ம எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போறோமோ அங்க மட்டும் இது அப்ளை பண்ணா போதும். இந்த மாதிரி நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா, ஐப்ரோஸ் கிட்ட போன் இருக்கிற ஏரியால நம்ம ஆகிறதுக்கு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். இதே லிப்ஸ் பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்லயே உங்களுக்கு நம்ம ஆக ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு லிப்ஸ்க்குமே சேம் ப்ரொசீஜர் தான், பட் இங்க் வேற யூஸ் பண்ணுவோம். இது வந்து பர்மா பிளெண்ட்ன்ற பிராண்ட் யூஸ் பண்றது. இருக்கிறதுலயே ஹை குவாலிட்டியான இங்க்ஸ் இது வந்து எப்படி செய்யறாங்கன்னா பயோல இருந்து தான் செய்யறாங்க. அதாவது பிளான்ட் வேரியேஷன்ல இருந்து தான் அந்த டை எடுக்கிறாங்க. அதனால நோ வரிஸ், உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இந்த இங்குக்கும் நம்ம டாட்டூ ஸ்டுடியோல பண்ற இங்குக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டாட்டூ ஸ்டுடியோல என்ன பண்ணுவாங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான், அவங்க ஈஸியா இருக்கும் போய் பண்ணிடுவாங்க சில பேர். பட் என்ன ஆகும்னா அது கிரீன் அவுட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம யூஸ் பண்ற நீடல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 லேயர்ஸ்குள்ள தான் போய் செட்டில் ஆகும். அதனாலதான் அதே கலர்ல இருக்கு, அடுத்து ஃபேட் ஆகுது. நீ டாட்டூ ஸ்டுடியோல போய் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க டீப்பா பண்றதுனால நம்ம பிளட் வெயின்ஸ்ல அது கலந்துருந்த இங்கு, அதனால நம்மளுக்கு கிரீன் கலர்ல தெரியும். சோ கண்டிப்பா நீங்க இத என்ன பொறுத்த வரைக்கும் டாட்டூ ஸ்டுடியோல பண்ணக்கூடாது. டாட்டூ ஸ்டுடியோல டாட்டூ பண்ணணும். அப்ப டெக்னீஷியன்ட்ட அதை பத்தி நல்லா பண்றவங்க, ஒர்க் தெரிஞ்சவங்க கிட்ட போய் பண்ணுங்க. உங்களுக்கு அதுவும் பயமா இருக்கு எப்படி இருக்குமோன்ட்டு நீங்க பயப்பட ஃபர்ஸ்ட் உங்க ஐப்ரோ ஷேப் பண்ணுவாங்க. அந்த ஐப்ரோஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த ஷேப் ஓகேன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 40 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கனால நான் இந்த பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த ஃபிலமெண்ட் தான் ஸ்டிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த கிரீம் வந்து ட்ரை ஆகாம இருக்கணும், அதுக்காண்டி தான். உங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி நம்ம ஐப்ரோஸ் சூஸ் பண்றதுன்ட்டு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஹேர் கலர் வச்சுதான் நம்மளோட ஐப்ரோஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்குன்னு கலர்டு ஹேர்க்கெல்லாம் நம்ம அதே கலர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா ஒரு ஜெட் பிளாக் எல்லாம் கிடையாது, நேச்சுரல் பிளாக் கலர். உங்களுக்கு இந்த லைட் ஷேட்ல தெரியுதுங்களா? சில பேருக்கு நல்லா டார்க் பிளாக்கா இருக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ப்ரௌன் ஷேட்ல இருக்கும். அப்பனா நம்ம வந்து டீபஸ்ட் ப்ரௌன் வித் பிளாக் ஷேட் தான் மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். டேரக்டா பிளாக் மட்டும் போட்டோம்னா மை தடவுன மாதிரி ஆயிரும். எப்படி நம்ம சூஸ் பண்றதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரௌன்ன்ற ஷேடு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி நான் சொல்றேன். நம்ம போடுறப்ப இப்படிதான் இருக்கும். அது ஃபேட் ஆகி நம்மளுக்கு இந்த கலர்ல தான் நம்மளுக்கு இருக்க போகுது. நம்ம பண்றப்போ ஒரு 1 week to 1 month வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேடிங் ப்ராசஸ் வந்து இப்படிதான். நம்மளுக்கு 2 years 3 years சொல்றோம்ல, அந்த கலர் நம்ம ஸ்கின்ல இப்படிதான் டெபாசிட் ஆகும். ஆனா போட்ட ஒரு 1 week to 10 days நமக்கு இந்த கலர்ல தான் இருக்கும். டபுள் பிளாக் என்ற ஷேடு, டார்க் ப்ரௌன். இது வந்து டார்க் பிளாக். ப்ரௌன் மட்டும் போட்டாலும் செட் ஆகாது, இந்த பிளாக் மட்டும் போட்டாலும் செட் ஆகாது. சோ நம்ம இந்த பிளாக் நிறையவும் இந்த ப்ரௌன் கொஞ்சமாவும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். தெரியுதுங்களா? இது பிளாக், இது ப்ரௌன், இது ரெண்டும் கலந்ததுல இருந்து ஒரு டீபஸ்ட் ப்ரௌன் ஷேடு பிளாக் மாதிரி இருக்கா. இது வந்து என்னோட ஐப்ரோஸ்க்கு கரெக்டா இருக்கும். தெரியுதுங்களா? இந்த ஷேட் கொஞ்சம் மேட்ச் ஆகுதா? இந்த மாதிரி நம்ம ஷேட் பார்த்துட்டு தான் பண்ணணும். எனக்கு டார்க் பிளாக் வேணும்ட்டு இதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரியும். எனக்கு ப்ரௌன் கலர் ஹேர் இருக்கு, ப்ரௌன் கொடுத்தோம்னா அதுவும் தனியா நமக்கு ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். இதுதான். சோ மறக்காம கரெக்டான ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு த்ரெட் லிங்க் இருக்கும், இதுதான் நம்ம மெஷர் பண்ணுவோம். டிஜிட்டல் ஸ்கேல் கரெக்டா இருக்கா ஐப்ரோஸ் நம்மளுக்கு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். நீங்க பண்றதுக்கு முன்னாடி அவங்க இங்கோட எக்ஸ்பைரி டேட், நீடலோட எக்ஸ்பைரி டேட் பாத்துக்கோங்க. எனக்கு இப்ப நம்மளுக்கு 1/2 hour முடிஞ்சிருச்சு.
ப்ரொசீஜர்க்குள்ள போயிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நம்பிங் சென்சேஷன் இருக்கும். போக போக அதுக்கடுத்து கொஞ்சம் வலிக்க ஸ்டார்ட் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். இப்போ வந்து நம்ம மேப்பிங் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். இதுதான் அந்த இங்க் த்ரெட். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்ல வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஐப்ரோஸ்க்கும் இதுதான் சென்டர் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் எங்க இருந்து நம்ம ஐப்ரோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற ஒரு பாயிண்ட். நம்பர் 2, இது நம்பர் 3. சின்ன மிஸ்டேக்னாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். பிகாஸ் இட்ஸ் செமி பெர்மனன்ட். ஓகே, 9.3 இருக்கு. இந்த சைடும் 9.3 இருக்கு. தெரியுதுங்களா? 9.3 4 5 6 ஆர்ச் எதுக்குள்ள வரப்போகுதுன்ட்டு என்னோட ஆர்ச். நம்ம ஐப்ரோஸ் எண்ட் பண்ணணும்ட்டு ஆர்ச்ல இருந்து நம்மளுக்கு இங்க ஒன்று கட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருந்து இந்த ஆர்ச் பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு கரெக்டா கட் ஆகணும். அப்பதான் நம்ம மேப்பிங் பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம டிஜிட்டல் டூல்லே பாத்துக்கிறது ரொம்ப நல்லது, சேஃப். இங்கேக்கும் இருக்கு ஆர்ச். நம்பர் வந்து 3.63 கரெக்டா தான் கட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நம்ம இதையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஃபைனலா நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ் எரேஸ் பண்ணிட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, எனக்கு கன்வீனியன்ட்டா தான் நான் பண்றேன். உங்களுக்கு வீடியோல எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. இங்க இருந்து ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகுது. தெரியுதா? நம்ம உள்ள பண்ணக்கூடாது. இந்த பார்டர் டு இந்த பார்டர், இந்த ஒயிட்டுக்கு உள்ள இந்த ஒயிட்டுக்கு மேல அந்த ஷேப் கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 3 சிட்டிங்ஸ் மேல இருந்தா நம்மளுக்கு ஃபுல் டார்க்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல இந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிட்டிங்க்கும் செகண்ட் சிட்டிங்க்கும் ஒரு 30 days கேப் விடணும். அதுக்கு அடுத்த தேர்ட் சிட்டிங் நீங்க 1 or 2 months கழிச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் நீங்க 3 times ஆச்சு மினிமம் பண்ணாதான் ஒரு 3 years மேல அது நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஃபேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த அவுட்லைன் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது உள்ளதான் நான் ஷேடிங் பண்ண போறேன். ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபேஸ் அதுக்கடுத்து இப்படிதான் இருக்க போகுது. இதுக்கு பேர் தான் சார்மெட் சொல்லுவாங்க. இதுல இந்த செட் பண்ணி தான் நம்ம ஐப்ரோஸ் பண்ண போறோம். ப்ரோஸ்ன்ற ஒரு செட்டிங்ல செட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பைரி டேட் இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கு. நான் எப்படி செட் பண்றோமோ இந்த மாதிரி நீட்டு வெளியில வந்துட்டு போகும். இந்த மாதிரி மெத்தட்ல தான் இது ஒர்க் ஆகுது. இந்த மெத்தட்ல தான் நம்ம பண்ணணும். ஓகே, செகண்ட் ஒவ்வொரு பாஸ்க்கும் கொடுக்கணும். இப்ப நான் ஒரு பாஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு வாட்டி ஷேட் பண்ணியாச்சு. அதுக்கு மேல 3 times இப்ப நான் பண்ண ப்ரொசீஜரே சேம் ஐப்ரோஸ்ல மினிமம் 2 to 3 times பண்ணாதான் உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். அப்பதான் ரொம்ப நாள் ஸ்டே ஆகும். 1 minute அந்த இங்கெல்லாம் ஸ்கின்குள்ள செட்டில் ஆகட்டும். 1 minute கழிச்சு நம்ம வைப் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆயிருக்குன்னு. நினைச்சதை விட நல்லாவே வந்திருக்கு ஐப்ரோஸ். ஃபைனலி நம்மளோட ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. இந்த ஃபேஸ்க்கு இந்த ஐப்ரோஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்ட்டு இந்த ஐப்ரோஸ் ஜூமிங்ல நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா? கீழே ஒரு ஷேடோ மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம இப்ப பண்ண ஷேடிங். சோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆஃப்டர் கேர் கண்டிப்பா பண்ணணும். என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். இந்த ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டீ காஃபி அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இன்சுலின் லெவல் ஹை ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். ஜஸ்ட் இந்த ஸ்பூலி எடுத்துக்கோங்க, வேஸ்லின் எடுத்துக்கோங்க, ஈவனா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு 7 days மட்டும். அது என்னன்னா அந்த இங்க் வெளியில வராம அதை பாத்துக்கிறோம். அதுக்கானதான் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா
ஓவரா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஒரு 10 டேஸ்க்கு ரொம்ப ஹெவியா வேர்த்து கொட்டுற மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப வெயில்ல போய் வேர்க்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த ஒண்டர்லா அந்த மாதிரி ஏரியால தீம் பார்க் வாட்டர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர்ல அட்லீஸ்ட் இந்த 1 மந்த் பீரியட்க்கு இப்போ பண்ணிருக்கீங்க, நேற்று தான் பண்ணீங்க, இன்னைக்கு நான் போயிட்டு வரேன்னா அந்த வாட்டர்ல இருந்து இருக்க கெமிக்கல்ஸ் வந்து இது கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகும். அதுக்குன்னு மொத்தமா அப்படியே எல்லாம் போயிடாது, கொஞ்சம் ஃபேட் ஆகிடும் சீக்கிரமாவே. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு ஓவர் பிளட் ப்ரெஷர் இருக்கு, ஹை பிபி, ஹை சுகர் லெவல் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க பண்ண அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பண்ணணும். அதுக்கடுத்து பிரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் பண்ணக்கூடாது. கீழாய்ட்ஸ், அதாவது சின்ன வெட்டு விழுந்தா கூட அந்த இடம் தழும்பா மாறிடும்வாங்கல்ல, அவங்க எல்லாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சின்ன கீழே விழுந்தா கூட நான் ஸ்டாப்பா ப்ளீட் ஆகும், பிளட் வந்துகிட்டே இருக்கும்ன்றவங்க பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான். யாரெல்லாம் பண்ணலாம்னா மிச்சம் எல்லா கேட்டகரிஸும் பண்ணலாம். பாய்ஸ் பண்ணலாம், கேர்ள்ஸ் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். இப்ப நான் பண்ணும் போது எங்கேயுமே எனக்கு ப்ளீட் ஆகவே இல்லை, நீங்களே பாத்துருந்தீங்க. இருக்கட்டும், இந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும், ஈவினிங் மாதிரி வந்துக்கோங்க. நீங்க ஐப்ரோஸ் மட்டும் இல்ல, லிப்ஸும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பெர்மனண்டா உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு இது பண்ணாலும் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்க்கு கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒசூர் அண்ட் மதுரை சைடு இருந்தா கண்டிப்பா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னா ஹோம் சர்வீஸும் அவைலபிள். பெங்களூர் சரௌண்டிங்லயும் இருக்கீங்கன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்டான சர்வீஸ், அஃபோர்டபுளான பிரைஸ். இது ஜஸ்ட் 2,999 இருந்தே ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 5K வரைக்கும் இருக்கு. டிஎம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.